கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போட நம்ம கொள்ளையில இடம் பத்தாது, அதான் என்ன பண்றதுன்னு அட தெரியும். இதுக்கா யோசிக்கிறேன், நம்ம கொள்ளைய சேர்த்து பந்தல் போட்டுக்குங்க. வரத 10 தேதி பையனுக்கு கல்யாணம். நீங்க குடும்பத்தோட வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணு. நிச்சயமா வந்துடுவோம். ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடு போல. மஞ்சள பூசுனா இன்னும் அழகா இருப்ப. கல்யாணம் ஆனோட எங்களெல்லாம் மறந்துடாது. நான் யாரையுமே மறக்க மாட்டேன். அங்க போய் எனக்கு உங்க ஞாபகமாவே தான் இருக்கு. மாப்பிள்ள பேரு என்ன மீனா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேப்பா. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணெடுக்க வந்துடுவாங்க. சரி வாங்கடி, நம்மள போய் பட்டுப்புடவைய மாத்திக்கிட்டு வருவோம். சாமி, சாம்பார்ல உப்பு போட்டியா? ருசி பாத்தியா? ஆமாப்பா, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். வடை கரகாம பாத்துக்கோங்க, மாப்பிள்ளை விட்டா ரொம்ப பேர் வருவாங்க. பொண்ணு சீக்கிரம் அழைச்சிட்டு போகணும். கொஞ்சம் வேகமான நடங்க, எப்படி நடந்தா விரிஞ்சுது. பொண்ணுக்கு பூ வச்சு விடுங்கக்கா. கிளம்பலா? நேரமாகுது, பெருசா கிளம்புங்க. அத்தை காரவங்கா தானே மாலை போடணும், சீக்கிரமா போடுங்க. எல்லாரும் வந்துருங்க, அப்ப நாங்க கிளம்புறோங்க. எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா மீனா. அப்பா, நீ நல்லா இருக்கணுமா? அழுகாம வழி அனுப்புங்க அத்தா. அம்மா, போயிட்டு வரேன். பிறந்த வீட்டு கௌரவமும் புகுந்த வீட்டு பெருமையும் உன் கையில தாமா இருக்கு. என் தங்கச்சி எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். நான் போயிட்டு வரேன் அப்பா. அம்மாவை பாத்துக்கங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா. நீ ஒன்னும் பயப்படாதம்மாயே. தம்பி ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பாத்துக்குவா. சரி அண்ணி, சரி அண்ணி. நீங்க எப்போ வந்தீங்க அத்தாச்சி? இப்பதான் வந்தோம் மீனா. நாங்க உனக்கு துணைக்கு இங்கே இருப்போம் மீனா. எங்க அம்மா அப்பா என்னோட தங்கச்சி எல்லாரும் இன்னத்துக்கு தூங்கி இருப்பாங்கல்ல. எனக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கவே முடியல.